6 லட்சம் புருஷர்கள் மட்டும், குழந்தைங்க, பெண் ஜாதிங்க, ஆடு மாடு சொத்து கூடாரம் இதெல்லாம் கடக்கிறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆயிருக்கும்? இதெல்லாம் லேசு கிடையாதுங்க. வச்சுட்டு நிற்கிறாங்க தேவனுடைய ஆசாரியர்கள். எவ்வளவு ஆசாரியன் புலம்புனாங்களா? அறிக்கை கொடுத்தாங்களா? ஐயோ, நான் சுமந்தது எவ்வளோ, நான் பட்ட பாடு எவ்வளோ, நான் அதை சுமந்தேன், 40 வருஷம் இங்கே வந்து கஷ்டப்பட்டேன், இப்படிப்பட்ட. நீங்கள் நல்லா இருக்கல, நீ பட்ட பாடுக்கு நீ பலன் அனுபவித்திருக்கிறாய் அல்லவா? அந்த காலத்து மிஷினரிமார்கள் சொல்லலைங்களே, நான் பட்ட பாடு எவ்வளோ, நான் கஷ்டப்படு. அவங்க குடும்பங்கள்லாம் நம்ம நாட்டில் வந்து செத்து இன்றைக்கி அடையாளமே இல்லை. அவங்க குடும்பம்லாம் எங்கே இதுன்னே தெரியாது. ராக்லன் தொப்பியில் கூழ் வாங்கி குடிச்சு செத்தார். பாழ் அடைஞ்சிக்குது சிவகாசியில் அவருடைய கல்லறை, போய் பாருங்கள். ரெங்கல் தோப்பை கன்னியாகுமரியில் என்ன அவங்களாம், என்ன அவங்க கல்லறைகள் பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது.